இன்னைக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய லேப்டாப்பில் கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 1 செகண்ட். அதுக்கு முன்னாடி கிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு கிட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்படி வெப்சைட் ஷோ ஆகும். இந்த கிட்டுன்ற வெப்சைட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு காட்டும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிற அந்த உள்ள டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு காட்டும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தெரியுதா? சரி, இந்த இடத்துல இருக்கும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்பா ஓப்பன் ஆகிருக்கும். எஸ் ஆர் நோன்னு சொல்லிவிட்டு இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற கைடன்ஸ் காட்டும். இதில் வந்து படித்து பார்க்கறதுனா படித்து பார்த்துக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐகான் வேணும்னா இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. நான் டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 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 ஜஸ்ட்டு கொடுத்த பின்னாடி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து வியூ ரிலீஸ் நோட்ஸ்னு காட்டும். இதை டிக் எடுத்து விட்டுருங்க. லான்ச் கிட் பேஜ்னு இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்த பின்னாடி கிட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். செகண்ட் பெருசு பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிட் கான்ஃபிக் டபுள் ஐஃபன் போட்டு குளோபல் போட்டு ஸ்பேஸ் விட்டு யூசர் டாட் நேம் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு 2 டபுள் கோட்டில் உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. நான் என்னுடைய நேம் போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். திரும்பவும் கேட் கான்ஃபிக் ஸ்பேஸ் டபுள் ஐஃபன் அண்ட் குளோபல் யூசர் டாட் இமெயில் இது கொடுத்துட்டு திரும்பவும் ஸ்பேஸ் விட்டு டபுள் ஐஃபன் போட்டு இதில் வந்து உங்களுடைய கிட்டபோட இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. நான் என்னுடைய இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து யூசர் நேமும் இமெயில் ஐடியும் வந்து கிட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு வந்து கேட் கான்ஃபிக் ஸ்பேஸ் விட்டு டபுள் ஐஃபன் போட்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கிட்டோட ஃபைல் லிஸ்ட் காட்டும். இதில் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஓகேண்ணா ஓகே. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்ட வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூசர் நேமும் இமெயில் ஐடியும் சேவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.